வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. நான் வாழ்க்கையிலே செஞ்ச மிகப்பெரிய தவறு சுமி மேலே எஃப்ஐஆர் போட்டு விட்டது தான். அது தவறுன்னு சொல்கிறத விட நான் செஞ்ச மன்னிக்க முடியாத குற்றம். அதாவது கட்டின புருஷனே கூத்தியா கூட இருந்துக்கிட்டு தான் பொண்டாட்டி மேலே ஒரு எஃப்ஐஆரை போட விட்டு இன்றைக்கி கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் நான் தான் அலைகிறேன். அதை பற்றி கொஞ்சமாவது இவளுக்கு கவலை இருக்க? இவ கூட தானே இருக்கேன், இவளுக்கு தானே எல்லாம் செய்கிறேன். சரி, நாளைக்கு போய் தாராபுரத்தில் போய் பிள்ளைகளை பார்த்துக்குருவோம்ப்பா, இன்றைக்கி நான் போய் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை நான் இன்றைக்கே போயதே ஆவேன், நீ இங்கிட்டு போ நான் அங்கிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும்? ரெண்டாவது, அப்படி போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லி நான் விடுற மனப்பான்மைக்கு வந்துட்டேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி தனித்தனியாக 2 பேர் பிரிஞ்சு போனது கிடையாது. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் நான் யோசிக்கிறேன், எதுக்கு என் பொண்டாட்டி வாழ்க்கையும் விட்டு கொடுத்துட்டா, அதுபோக வருமானத்தையும் விட்டு கொடுத்துட்டா, மாதம் வர்ற யூடியூப் காசு, அதுபோக நான் எவ்வளோ ரூபா சம்பாரித்து கொடுத்து என் பொண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கி போட்டு நான் அழகு பார்த்துருப்பேன், என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு டூர் போயிருந்திருப்பேன், அவங்களுக்கு ஒரு நல்லது பொழுது செஞ்சு வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே மண்ணள்ளி போடுற மாதிரி வந்ததுனால எனக்கு வாழ்க்கையில் வினைக்கு மேலே வினை தான். சரி, ரைட்டு, போயிட்டு போகுது. ஏதோ நம்ம ஒரு மோகத்துலேயும் ஒரு காமத்துலேயும் ஒரு போதைக்கு அடிமையாகி 3 வேளை சோத்துக்கு செத்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டுட்டோம். சரி, போய் தொலையுது. இதை கலட்டி விடுறதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நாள் வரும். அவள் கேட்குறது என்ன, ஒரு 5 லட்சம் கொடு, ஒரு 7 லட்சம் கொடுண்டா. அப்புறம் 10க்கு போனான். அப்புறம் கொஞ்சம் போக 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 எனக்கு வீடு வாங்கி கொடுண்டா. அந்த வீடோட மதிப்பே 15-20 இருந்துச்சு. இப்போ பார்த்தா இந்த காலத்துலலாம் 20 ரூபாய்க்கெலாம் வீடு வாங்கினா அது நல்லா இருக்குமா? குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய்க்காவது வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட்டு. ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் என்னை போய் என் குடும்பத்தோடு சேர விடாமல் இவளுக்கே பண்டுவம் பார்த்துக்கிட்டு இவளுக்கே சேவகம் பண்ணிக்கிட்டு என் ரத்தத்தை பூரா உறிஞ்சிக்கிட்டு ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கா. சரி, போகுதுன்னு விட்டாச்சு. சரி, இதுதான் நம்ம தலையெழுத்து, வேறு வழி இல்லை. ஏன்னா அங்கிட்டு சுமியும் என் கண்ட்ரோலில் இல்லை. என் கண்ட்ரோலில் இருந்த காலம் ஒரு காலம். நான் ஒரு குடும்பமாக இருந்தால் கட்டின புருஷன் சொல்ல கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி கண்ட்ரோலில் இருப்பாள். ஆனால் அதையும் தாண்டி நான் கூத்தியா வீடே கதின்னு கிடக்கும்போது என்ன ஆகும்? அவள் வேலையை பார்த்துக்கிட்டு சொல்லி பார்த்தா கேட்கலை. அவளுக்குன்னு சொல்லி பிடிச்சவங்களை பற்றி பேசிக்கிட்டு பிடிச்சவனை காதல் பண்ணிக்கிட்டு புச்சிக்குட்டி செல்லக்குட்டின்னுக்கிட்டு அவள் பாட்டுக்கு அவள் ரூட்டில் போயிட்டா. இந்த தப்புக்கு காரணம் யார்? என் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டது தான். இதெல்லாம் நான் இருந்திருக்கும்போது, என் குடும்பத்தோடு இருந்திருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்துறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவே நான் தான். அப்போ அந்த வழிகளையும் நான் தான் அனுபவிக்கணும். நான் இதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் புத்தியை கடை கொடுத்துட்றேன்னு நினைக்கிறேன். யோசித்து பார்ப்பேன், எதுக்கு இப்போ நம்ம தேவையில்லாமல் எம்புட்டோ பண்ணியிருக்கா. என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா வீட்டில் குடிச்சிட்டு வராத, தேவையில்லாமல் சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது, தகராறு பண்ணாதன்னு சொல்லியும் வீம்புக்கு குடிச்சிட்டு வீடு வாசல் ஏறி கதவை உடைச்சி என்னை வெளியே இழுத்து சண்டை போட்டு கட்டி நாரி அவ்வளோ பிரச்சனை பண்ணவளுக்கு எஃப்ஐஆர் கிடையாதான். அதே மாதிரி நான் இல்லாத நேரம் என் மகனும் நான் வெளியே போயிருந்த நேரம் என் வீட்டில் போய் எங்கே அந்த பொட்டை பையன்னு சொல்லி கதவை அடைச்சி கார் கண்ணாடியை நுறுக்கி உள்ளட்டை தள்ளி விட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணவன் மேலே எஃப்ஐஆர் கிடையாதான். ஆனால் ஒன்றுமே இல்லை, வீட்டு வாசல், அதுவும் நாங்கள் 2 பேருமே வீட்டில் கூட இல்லை. நான் கிளம்பி இவங்க 2 பேர் வர்றாங்கன்னு லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவொன்னே நாங்கள் கிளம்பி தல்லாகுளம் போயிட்டோம். யார்? நானும் சூர்யாவும். ஆக வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் போய் இவளுடைய பின்பலத்தை வச்சு, இவளுடைய அந்த வலைதளத்தில் மீடியாவில் இருக்கிற பவரை வச்சு, ப்ரெஸ் மீட்டை வர வச்சு, அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரே நாளில் எஃப்ஐஆராக மாற்றி அதை இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் சுமிக்கும் இது தேவையா? நான் யோசிப்பேன் ஒரு சில நேரம், இது என்ன வாழ்க்கை? கட்டின பொண்டாட்டியை உட்காந்துக்கிட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டு இன்றைக்கி கோர்ட்டுக்கு அலைய விட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு சமரச தீர்வுன்னு ஒன்று இருக்குது. கோர்ட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு, அது தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னா சம்மந்தப்பட்ட 2 பேரும், புகார் கொடுத்தவரும் எதிரிதாரரும் 2 பேரும் சேர்ந்து பேசி, எப்பா இந்த பிரச்சனையில் நாங்கள் சமரசமாக போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னோம்னா அவங்க அதோடு முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் சுமி கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ அலைய வேண்டியது கிடையாது, ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஆனால் அதுக்கும் வரமாட்டேங்கிறான். இன்னமும் இந்த விஷயத்தை இழுத்துக்கிட்டே போனால் இது எப்போ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை நான் முடிக்கணும்னா, ஏன்னா என்கிட்டே வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு என் குடும்பத்து மேலேயே கேஸை போட்டு அதை இன்னும் முடிக்காமல் ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டே போனால் இது இவளுக்கு எவ்வளோ அசால்ட்டு பற்றியில. சரி, ஒரு வார்த்தை, சரி எப்பா இந்த மாதிரி பிரச்சனை ஆகிப்போச்சு, நான் பல தடவை இவகிட்ட கெஞ்சிருக்கேன்,
எப்பா இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆகி போயிடுச்சு, இதை வந்து கொஞ்சம் இது பண்ணுப்பா வேணான்னு சொல்லி முடிச்சு விட்ருவோம், சமரசமாக போயிடுவோம்னா அதை பற்றியே பேசுகிறது கிடையாது. அந்த வாய்தா டேட்டு வர்ற வரைக்கும் அதை பற்றி வக்கீல்கிட்ட பேசியோ இல்லை அதுக்கு சமரச முயற்சி எடுக்கணுங்கிறதுலையோ ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது. நானும் எத்தனை தடவை தான் அவளை கூப்பிட்டு போகிறது, நானும் எத்தனை தடவை தான் போய் என் பொண்டாட்டியை வந்து கோர்ட்டு வாசலில் நிற்காத குடும்பம். உண்மையிலே சொல்கிறேங்க, என் ஒய்ஃபோட குடும்பம், சுமியோட குடும்பம் கோர்ட்டு வாசல் ஏறாதது. இவங்க இஸ்லாத்தில் ரொம்ப வந்து ஒழுக்கமாக ஒரு நல்ல ஒரு எப்படி இருக்கிறவங்க, கண்ணியமானவங்க. இவங்களை கூட்டு போய் இவங்க எனக்கு அந்த பிள்ளையை கட்டி கொடுத்த பாவத்துக்கு அந்த பிள்ளை கோர்ட்டு வாசலில் போய் நிற்கணும்னு அவசியமா? நான் நல்லா யோசிப்பேன்ல. அவள் எவ்வளவு தான் விட்டு கொடுப்பா? சரி, ஏதோ என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய இந்த விஷயத்தில் நான் சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு யாரும் கோச்சுக்கிறாதீங்க. சுமியை வந்து நீங்கள் எல்லாம் கழுவி ஊற்றுறீங்க. சுமியை ஏன் இவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுறா, ஏன் இவ்வளோ தூரம் வந்து கமாண்டு பண்ணுறவங்க கமாண்டு பண்ண போகிற அளவுக்கு கொண்டு போனது யார்? நான் தான். நீங்கள் திட்டுறதா இருந்தால் நீங்கள் எல்லோரும் என்னையே தான் திட்டணும், சுமியை யாருமே திட்டாதீங்க. ஏன்னா அவளை இந்த அளவுக்கு சைக்கோவாக மாற்றினது, இந்த அளவுக்கு அவள் பைத்தியகாரத்தனமாக உட்காந்து மீடியாவுக்குள்ளே பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க காரணம் நான் ஒருத்தன் தானே தவிர சுமி அப்படி ஆள் கிடையாது. ஒரு காலத்தில் அவங்களும் வந்து எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் வீடு உண்டு வாசம் உண்டு, கணவன் எப்போ வருவான் வீட்டுக்கு அவனுக்கு சமைச்சு போட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு வாழ்ந்து வளர்ந்தவங்க தான். ஒரு ஒழுக்கமான ஒரு மனைவியாக எனக்கு மாத்திரம் மனைவியாக வாழ்ந்தவங்க தான் என் சுமி. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, நான் போய் தவறான பாதையில் போய் விழுந்தேன். என்னால் தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவனே நான் தான். அதனால் சுமியை யாரும் எதுவும் பேசாதீங்க தயவுசெய்து. உண்மையை தான் சொல்கிறேன் நான். என்னடா மாமா பச்சோந்தி மாதிரி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் நினச்சி பாருங்கள். என் இடத்துலேருந்து நீங்கள் யோசிங்க. எவனாவது ஒரு கூத்தியாவுக்காக கட்டின பொண்டாட்டியவே இப்படி கோர்ட்டுக்கும் அலைய விடுவானா? அவங்க போய் அந்த கோர்ட்டு வாசலில் நிற்கும்போது அடுத்து நம்ம பேரை கூப்பிடுவாங்களா? 10:30 மணிக்கெலாம் அந்த ஓடணும், அப்படியே படபடப்பாக போய் அங்கே போய் நிற்கணும். எப்படா நம்ம பேரை கூப்பிடுவாங்க நிற்கணும். கூப்பிடும்போது அங்கே போய் நிற்கணும் கை கட்டி. உங்களுக்கு அடுத்த வாய்தா இத்தனை தேதின்னு சொல்லும்போது அங்கே எவ்வளோ பேர் இருப்பேன். நல்லவனும் இருப்பேன், கெட்டவனும் இருப்பேன், அக்கிஸ்ட்டும் இருப்பேன், எல்லோரும் இருப்பேன். அந்த இடத்துல கோர்ட்டுக்கு போய் நிற்கிறதுங்கிறது ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் மாதிரி இருக்குங்க. நரக வேதனையாக இருக்கும். எல்லா பேரும் நம்மளை தான். இப்போ நாங்கள் மீடியாவுக்குள்ளே தெரியாத ஆளாக இருந்தால் பரவாயில்ல, என்னை எல்லாருக்குமே தெரியும், சுமியவும் எல்லாருக்கும் தெரியும். அப்போ எல்லாரோட பார்வையும் எங்கள் மேலே தான் இருக்கும். அப்படிங்கும்போது நாங்கள் அந்த இடத்துல எனக்கு கூட இது பழகி போயிடுச்சு. நாங்கள் அடிக்கடி கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு போயிருக்கோம், வாய்தா அட்டன் பண்ணியிருக்கோம். 4 வருஷமாக மதுரை கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், 2 வருஷமாக வாய்தா அட்டன் பண்ணுறோம். இதை பற்றிலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு பழகி போச்சு. எங்களுக்கு சூடு சொரணை கிடையாது, மான மரியாதை இல்லை. இதுதான் வாழ்க்கை. சாக்கடை கூட சேர்ந்தா சாக்கடை மாதிரி நம்மளும் வந்து எப்படி பண்ணி கூட சேர்ந்தா வந்து அப்புறம் கண்ணும் பீதிங்கிற கதை இருக்குல்ல, அது மாதிரி தான். இப்போ நான் போனேன், இவன் கூட சேர்ந்தேன், எனக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் வாய்தா பீஸு எல்லாம் பழகி போச்சு. ஆனால் சுமிக்கு இது புதுசு. தேவையில்லாமல் அந்த இடத்துல நிற்கும்போது கூனி குறுகி போய் 4 பேர் நம்மளை பார்க்கும்போது ஒரு பொம்பளை போய் ஒரு கோர்ட்டில் நிற்கிறதுங்கிறது எவ்வளோ தெரியுமா? ஒரு அவமானம், எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? பார்க்குறவன் பூரா நம்மளை வந்து எப்படி பார்ப்பேன்? ஒரு புழுப்பூச்சியை பார்க்குற மாதிரி பார்ப்பேன். இந்த வெளியே தான் அவங்க வந்து செலிப்ரிட்டிங்கிறாங்க, இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க, குடும்பத்தையே கோர்ட்டுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன், என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பேன். ஒவ்வொரு ஆளும் பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? இந்த கட்டின பொண்டாட்டியவே கோர்ட்டு வாசல் ஏற்றிட்டேன், இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி என்னை கழுவி ஊற்ற மாட்டாங்களா? அதனால் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டப்போ நான் சும்மா இருந்தது. அதை இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் வந்து சுமிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால் தான் உனக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை. ஆனால் இதையும் தாங்கிக்கிட்டு கணவனுக்காக வாழ்க்கையும் விட்டு கொடுத்தா, சுகதுக்கங்களையும் விட்டு கொடுத்தா, பணத்தையும் விட்டு கொடுத்தா, நகநட்டையும் விட்டு கொடுத்தா, இப்போ கடைசியில் கோர்ட்டு வாசலும் ஏறிட்டான். அந்த அளவுக்கு யாருக்காக இவ்வளோ தூரம் வந்து சுமி எல்லாத்துக்கும் பொறுத்து போகுது. வேறவங்களாக இருந்தால் உன்னைய கட்டின பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நேரம் கண்ணீர் விட்டு குடும்பத்திலேருந்து வந்து என்னை காரி துப்பியிருப்பாங்க. ஆனால் சரி விடுங்க, எல்லாம் நடந்து போச்சு, இது ஒன்று தான் பாக்கி இருந்துச்சு, கோர்ட்டு படி ஏறாமல் இருந்தேன், அதையும் ஏற வச்சிட்டிங்க, இன்னமும் நான் உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கும் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிறாமல் நான் வந்து நீ இங்கிட்டு போனால் நான் அங்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காலையிலே கருப்பு சிவப்புக்கு சேலையை கட்டிக்கிட்டு நல்லா சிலுக்குன்னு கிளம்பிட்டான். அநேகமாக இன்றைக்கி ஒரு பிளானை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் இன்றைக்கி போகிறாளாம், தங்குறாளாம், நாளைக்கு தான் வருவாளாம். அப்போ ஏதோ ஒரு பிளான் ஓடுது. தாராபுரத்தில் போய் அவள் பிள்ளைகளை பார்த்துட்டு அவன் புருஷன் திருப்பூரில் தானே இருக்கான், வர வச்சு ஏதோ பேசி ஈசி கூட்டு குடும்பமாக களவாணித்தனம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதுவும் சொல்லி வச்சிருவா. நான் வேறு காலைல ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், எதாக இருந்தாலும் கோகுலை என்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். இப்போ கோகுலையும் மண்டையை கழுவி இந்த மாதிரி அப்பா வர்றத
அவன்கிட்ட சொல்லிடாத, அப்புறம் அவன் வீடு வீடு வாங்கி தர மாட்டேன், அப்புறம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காசு மாதம் மாதம் வர்ற யூடியூப் காசையும் தரமாட்டேன். நம்ம ஏற்கனவே அவனை வந்து மொட்டையடித்து மிளகாவை அரைச்சிக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் நீ தான் வாய் விட்டுறாதாரான்னு சொல்லி ரகசிய டீலிங் போகுது. ஆக மொத்தத்தில் அவள் குடும்பத்தை அவள் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டு பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்துக்கிட்டு கரெக்டாக வந்து அவங்க அம்மா அண்ணன் புருஷன் பிள்ளைங்கன்னு அவள் வாழ்கிறா. ஆனால் என் குடும்பம் தான் நாலா பக்கமும் செதறி, என் மையன் ஒரு பக்கம் தனி வீடு பிடிச்சி அவன் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு சொந்த வீடை விட்டு வச்சுக்கிட்டு, ஏன் முண்டாட்டி ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு, என் சின்ன மையனையும் இதனால் ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு இன்றைக்கி அவனுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடியாமல் ஏகப்பட்ட பிரிவு, ஏகப்பட்ட இழப்புகள், என் மருமகளுடைய சாவு, அந்த பிள்ளை எங்களை பார்க்க வர்றோம்னு சொல்லிட்டு இதாகி போயிடுச்சு, அது இறந்து போய் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என் வாழ்க்கையில், இழப்புக்கு மேலே இழப்பு. ஆனால் இவளுக்கு ஜொலிப்புக்கு மேலே ஜொலிப்பு. இந்த கிளம்பிட்டா காலையிலேயே தலையை சீவுனா பொட்டெண்ணெய் பூவெண்ணெய் அப்படியே சிகப்பு கருப்பு சேலையில் அப்படியே மினிக்கிக்கிட்டு கிளம்பிட்டான். நான் என்ன சொல்கிறேன், இப்படியே அவளை விட்டுருனுங்கிறேன். அப்படியா சரி ரைட், உன் புருஷனை பார்க்க போறியா, அப்படியே போயிடுறி, என் பக்கம் வந்துடாத. நான் பாட்டுக்கு இங்கே போகிறேன்னா இந்த விஷயம் இவளுக்கு என்ன கடுப்பு தெரியுமா, இவன் போய் கொண்டாடி கூட சேர்ந்து கிளம்பிட்டானே, கோர்ட்டுக்கு வந்து அவளா தனியாக அவளாக போக வேண்டியதானே, எதுக்கு இவன் போய் எல்லாம் செய்கிறான்னா, நீ ஏற்படுத்தி விட்ட, நீ விதைச்ச விதை நீ தான் அறுக்கணும். என் பொண்டாட்டி கூட தானே போகிறேன், மூணாவதாக ஒருத்தி வப்பாட்டியை பிடிச்சிக்கிட்டா போனேன், என் குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும், அது என் கடமை, நான் போய் தான் ஆகணும். அதுக்கு மேலே என்னை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி நான் பாலாவை போய் பார்ப்பேன், நான் ரூம் போடுவேன், நான் தங்கிட்டு நாளைக்கு தான் வருவேன், நான் கணக்கம்பட்டிக்கு போயிட்டு அப்படியே தாராவரம், நீ எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் வா, இனிமேல் நான் உன்னை கேட்க மாட்டேன். ஃபஸ்ட்டு டைம் என்னை விட்டுட்டு நீ தனியாக போக ஆரம்பிச்சிட்ட, காலை கிளப்பிட்டியில் அப்படியே கிளம்பிடுங்கிறேன். இனி என் வேலையை பார்த்துட்டு நான் இப்படியே கிளம்பிடுறேன். அவன் குடும்பம் தனித்தனியாக அவங்கவுங்க வாழ்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மக்களை, நான் சொல்கிற கரெக்டு தானே? என்ன இருந்தாலும் எனக்கு வேலை கிடக்கு, நான் போகிறேன், டைம் ஆச்சு. ரைட்டு, வணக்கம். மீண்டும் மத்தியான வீடியோவில் இல்லை சாயங்காலம். இதில் இன்னொரு கொடுமையை நான் சொல்லிக்கிறேன். நான் இங்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறேன் சுமியை கூட்டிகிட்டு, இங்கிட்டு இவ தாராபுரம் போகிறான். இப்போ கடைசியில் பப்புவோட நிலைமை, இப்போ எங்கள் வீட்டில் வச்சு பூட்டிகிட்டு போகிறோம் ஒத்தையில். நாங்கள் போனால் முன்ன பொண்ணு ஆகும், இவ போனால் நாளைக்கு தான் வருவா. அது ஒரு வாயில்லா ஜீவனோட பாவத்தில் விழுகிறா பற்றியில். அதெல்லாம் எந்த இதில் போய் சேர்க்குறது? பாவம். அதை நான் இல்லாமல் வந்து ஒரு மணி நேரம் கூட இருக்காது. எங்கே போனாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் கூட்டிகிட்டே வருவேன், டீ கடைக்கு போனாலும் கூட்டிகிட்டே போவேன், கணக்கம்பட்டிக்கு போனாலும் பிள்ளையார்பட்டிக்கு போனாலும், கோர்ட்டுக்கே போனால் கூட அந்த அன்னைக்கு கூட பாருங்கள் கோயம்புத்தூர் போனப்போ கூடயே கூட்டிகிட்டு போனோம். அந்த அளவுக்கு எங்கள் பப்பு மேலே நான் பாசமும் அன்பும் வைக்க போய் தான் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்களா சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் தனியாக இங்கே இவளை சுமியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. இவ தனியாக தாராபுரம் போகிறான். பப்பு ஒத்தையில் இந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சோறும் திங்காது, பாலும் குடிக்காது, தண்ணியும் குடிக்காது, ஒத்தையில் கிடக்க போகுது. இந்த பாவத்தையெல்லாம் இவ தலையில் தான் வந்து விடிய போகுது. நான் பாருங்களேன் என்ன நடக்க போய். ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு போகக்கூடாதா? நடக்கட்டும். ஆண்டவன் யார் பாவத்தில் விழுந்தாலும் ஒரு நாய் பாவத்தில் விழுகக்கூடாது. அதே எங்கள் பப்புலாம் வந்து எங்களுக்கு பிள்ளை மாதிரி ஒத்தையில் விட்டுட்டு சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு போகிறோம். பாருங்கள், அது இப்போ அதோடைய பாவத்தையெல்லாம் இவ தான் அனுபவிக்கணும். வேறு என்ன பண்ண? நல்லவளாக இருந்தால் நீ இன்றைக்கி போயிட்டு வாயா, நாளைக்கு 2 பேர் நம்ம சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் அமைதியாக இருப்பாள். ஆனால் இவ அடங்காதவன், கால் கிளப்புனவ தான். போகட்டும், விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டவன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வச்சுருப்பேன். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். பார்ப்போம். நான் கிளம்பிட்டேன் மக்களே. ஓகே, பாய்.